ஓட்டமே இல்லை, சுத்தமாக ஓட்டம் இல்லை. என்ன பண்ணுறது, ஒரு ஆள் வருமானத்தை வச்சு பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தோம். என் பொண்ணுக்கு பார்த்துட்டிங்கன்னா 4 வயசில் அவளுக்கு வெறும் பிளாக் காஃபி தான் மோஸ்ட்லி குடிப்போம். அந்த பிளாக் காஃபிக்கு கூட நான் வந்து காப்பி பொடி கூட இல்லாமல் வெறும் சுடுதண்ணியிலலாம் சர்க்கரையை போட்டு கொடுத்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் சேமியா இருக்கும், ஒரு உருளைக்கிழங்கு இருக்கும், கொஞ்சம் ரவை இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் இதை கொடுத்துட்டு நாங்கள் பட்னியெல்லாம் எவ்வளவோ நாள் இருந்திருக்கோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து சரி பரவாயில்ல, இப்படியே இருந்துட்டோன்னா ஒன்றுமே பண்ண முடியாது லைஃப்பில். அப்போவே நம்ம கல்யாணம் பண்ணி வரும்போதே அப்பா என்ன சொன்னார், நீ இந்த மாதிரி வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிற, கண்டிப்பாக நீ வந்து நடு ரோட்டில் தான் நிற்க போகிற அப்படின்னு சொன்னார். என்னென்னா எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே நல்லா வெல் செட்டில்டாக இருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது இது அப்படிங்கிறப்போ வைராக்கியம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. எப்படியா நம்ம வாழ்ந்து காமிக்கணும், திரும்பி போனால் அவங்கெல்லாம் ஃபேமிலியில் இருக்கிறவங்க சொன்னதெல்லாம் உண்மையாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி கோயம்புத்தூரில் இருந்தால் கண்டிப்பாக முடியாது அப்படின்னு சொல்லி சென்னை